கடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட முக்கியமான 3 தலைகள் வரும் சட்டமன்ற தேர்தல் களத்தில் போட்டியிடப் போவதில்லை என முடிவெடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. அதுல ஒருவர் டிடிவி தினகரன். 2021 ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகவுடன் இணைந்து 3வது அணியா போட்டியிட்டார் டிடிவி தினகரன். 165 தொகுதிகளில் போட்டியிட்ட அவருடைய அமமுக கட்சி ஒரு தொகுதியில கூட வெற்றி பெறல. கோவில்பட்டி தொகுதியில் களம் கண்ட டிடிவி தினகரன் வெற்றி வாய்ப்பு இழந்தார். கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில தேனி, திருச்சி ஆகிய 2 மக்களவை தொகுதிகளில் போட்டியிட்ட அமமுக 2 தொகுதிகளிலும் தோல்வி கண்டது. தேனியில களமிறங்கிய டிடிவி தினகரன் வெற்றி வாய்ப்பு இழந்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோட நான் கூட்டணி போறதுக்கு தூக்குமாட்டி தொங்கலாம் அப்படின்னு டிடிவி தினகரன் கடுமையா விமர்சித்த நிலையில அதிமுக கூட்டணியில இணைந்து அவரோட தொண்டர்களுக்கு ஷாக் கொடுத்தார். இந்த நிலையில வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போவதில்லை என அறிவித்துள்ளார் டிடிவி. டிடிவியோட இந்த அறிவிப்பு என்டிஏ கூட்டணியில தென் மாவட்டங்கள்ல அந்த கூட்டணியோட வாக்கு வங்கியை பாதிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா அண்ணாமலை கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதியில் களமிறங்கி வெற்றி வாய்ப்பு இழந்தார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கோவை மக்களவை தொகுதியில் களம் கண்டு வெற்றி வாய்ப்பு இழந்தார். இந்த நிலையில 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை கரூர் மாவட்டத்தில் போட்டியிடுவாரா அல்லது கோவை மாவட்டத்தில் களமிறங்குவாரா என்ற கேள்விகள் எழுந்த நிலையில் தன்னுடைய தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்பதால் தேர்தல் பணிகளில் இருந்து விலகிற அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டார் அண்ணாமலை. எனவே அவர் தேர்தலில் போட்டியிடுவது கேள்விக்குறிதான். அதிமுக கூட்டணியை விரும்பாத நிலையில தமிழ்நாடு பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை மாற்றப்பட்டு அவருக்கு பதிலா நயினார் நாகேந்திரன் தலைவராக்கப்பட்டார். இந்த நிலையில அண்ணாமலைக்கு தேசிய அளவில் பொறுப்புகள் கொடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா மாநில அளவில் கூட அவருக்கு எந்த பொறுப்பையும் பாஜக மேலிடம் கொடுக்கல. 2026 சட்டமன்ற தேர்தலில் 6 தொகுதிகளை மட்டும் வேலை பார்த்தால் போதும் அப்படின்னு அண்ணாமலைக்கு பாஜக உத்தரவிட்ட நிலையில தான் இதில் அதிருப்தி அடைந்த அண்ணாமலை பொறுப்புகளில் இருந்து விலகி இருக்கார் அப்படின்னு சொல்றாங்க. எனவே அவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு மிக குறைவு. அடுத்ததா ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அவர் என்ன முடிவெடுக்க போறார் அப்படிங்கிறது இதுவரைக்கும் சஸ்பென்ஸா தான் இருக்கு. மறுபடியும் என்டிஏ கூட்டணியில இணைவதற்கான வாய்ப்பு மிக குறைவு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் ஏற்க முடியாது அப்படின்னு திட்டவட்டமா சொல்லிட்டாரு. எனவே ஓபிஎஸ்க்கு இப்ப இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்னன்னா, ஒன்னு திமுக, இன்னொன்னு தாவேக. தன்னுடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கிறதுனால தன்னுடைய மகன்களை கரை சேர்த்து விட்டால் போதும் என்ற மனநிலையில் இருக்கும் ஓபிஎஸ் எந்த கட்சியில இணைந்தாலும் தன்னுடைய மகன்கள் 2 பேர், தன்னுடைய ஆதரவாளர்கள் 3 பேர், மொத்தம் 5 பேருக்கு சீட் கொடுத்தால் போதும், தனக்கு வேண்டாம் என்ற எண்ணத்தில் ஓபிஎஸ் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த 3 பேரும் தேர்தல் களத்தில் இருந்து விலகுவது, தேர்தலில் போட்டியிடாமல் பின்வாங்குவது யாருக்கு சாதகம், எந்த கட்சி இதை பயன்படுத்திக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இது குறித்து உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.